ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகவும், மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவருடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை.
சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அது தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார். அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும், ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பார், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார், அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும்.
ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு, நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகவும், கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும், இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும்னு நினச்சின்னு மிதுனத்திலேயே ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான். அதாவது புதன் மறைந்திருந்தாலும் வெற்றியை கொடுக்கும், புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். அதுதான் புதனுடைய பெரிய விசேஷம். புதன் தனித்து இருந்தால் மிகப்பெரிய சுவர். சரி, இந்த புதனுடைய விஷயத்தில் பார்த்தடையானால் சனி பகவானுக்கு மிகுந்த நண்பராக கருதக்கூடியவர். அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளை எப்பொழுதும் ஏற்படுத்த மாட்டார். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் போயின்னு இருக்கு. அவர்களுடைய தொழிலில் பெரிய பின்னடைவு, எடுத்த காரியங்களில் பெரிய சர்ச்சைகள், எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவு இல்லாத தன்மை, இது எல்லாமே போயின்னு இருக்கு. அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பார்த்தாலேனால் 2018 கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைகளாகவே போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். அதாவது 2023 டிசம்பர்லேருந்து சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு மாற்றம் வந்தது. அது கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் ஜூன் மாதம் வரலும் ஒரு ஏற்றம் இருந்தது. திடீர்னு பார்த்தா சனி பகவான் வக்கரகதியில் போனதுனால திருப்பியும் ஒரு 3-4 மாதத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியது. அதனால் வேலையில் பெரிய சுணக்கம், உடல் நலத்தில் ஒரு பெரிய சுணக்கம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. இப்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நவம்பர் 4, 2024 நவம்பர், அதாவது மார்ச் 2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5-6 அதிபதி 6ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கிறதும் கும்பசனியாக இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகளே அற்ற நிலையாக போகிறது. புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தான். எது நினைத்தாலும் அவர்களுடைய கையில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு. எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி நிச்சயம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா எதிராளிகள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிராக இருந்து சதி செய்கிறது எல்லாமே போய் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்
சனி பகவான் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 11, 10 இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள், 12ஆம் இடம் இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல துர்கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக அவர்கள் அந்த ராசிநாதனுக்கு, அதாவது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியும் ஏற்றமும் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். வேலையில் பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துலேருந்து பைசாக்கள் அதுவே வரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். எல்லா விதமான கடனையும் கொடுத்து முடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா பொதுவாகவே 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கடன், ரோகம், சத்ரு ஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த 3த்தையுமே சனி பகவான் கெடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும். அப்படின்னா உங்களுக்கு கடன் அற்ற வாழ்வும் நோயற்ற வாழ்வும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகள் அற்ற வாழ்வும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும். 8ஆம் இடத்தில் பார்க்கறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது 6, 8 சம்மந்தப்படுறதுனால மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா 6ஆம் இடத்தில் கடன் தொல்லைகள் அதிகமாகி சில நேரங்களில் இந்த போலீஸ் அந்த மாதிரியான சிறைச்சாலை இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் தூக்கமின்மையை கொடுப்பார். பிரச்சனைகள் தூக்கத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தூக்கமின்மையை கொடுத்து உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமும், ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்டென்சிவ் ட்ராவலிங் இருக்கக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் அமையும். கணவன் மனைவிக்குள்ள அந்தரங்கம் நிச்சயமாக பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம், நிச்சயமாக பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன சாமி சொல்கிறீங்க, தடங்களை கொடுத்தா எப்படி வெற்றி வரும்னா, அந்த தடங்களின் மூலியமாக என்ன பிரச்சனை என்றதை பார்த்து அதை களைந்து அதற்கு பிறகு திருப்பி முளைக்கிறதன் மூலியமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அது நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும். புதிய கடன் வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கடனை கொஞ்சம் அதிகமாக வாங்கி அதில் வெற்றி பெறலாம் நினைக்க வைப்பார். அதனால் தேவையற்ற கடனுக்கு போகாதீங்க, பொறுமையாக இருங்க. இருக்க கடன் எல்லாமே அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் ஒரு 1.5 வருஷத்தில் 2 பயிற்சிகள் வருது. அதாவது ராகு கேத்து பயிற்சியும் வருது, குரு பயிற்சியும் வருது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போய் குரு பகவான் மே மாதத்துக்கு போகிறார் 2025. அதே மாதிரி ராகு ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றார். சப்தமத்தில் இவ்வளோ நாள் இருந்தவர் 6ஆம் இடத்துல வர்றார். இதனால் என்ன அப்படின்னா, நண்பர்கள் கூட இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்துலேயுமே வெற்றி. நண்பர்கள் உங்களை தாண்டி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் சொல்லக்கூடியது மட்டுமே வெற்றியாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுத்துருந்தார். இப்போ அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்தில் கேது போனதுனால ஞானக்காரகன் அப்படின்றதுனால உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய மடாதிபதிகள், பீடாதிபதிகள் இவ்வளோ எல்லாம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. தூக்கம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம். அதனால் ரொம்பவும் தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தூக்கமின்மை நிச்சயமாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில், ராமநாத சுவாமி கோவிலில் போயிட்டு சனி பகவான் அவருடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். தசரதன் அங்கே பூஜை பண்ணி அவர் அவருடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக்கொண்டு போனதாக சரித்திரம். அங்கே போய் நீங்களும் ஒரு பூஜையை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது.